அதர்வா ப்ரோ, நான் வந்து உங்களை பத்தி எதுவுமே சொல்லல. ஏன்னா அது எல்லாத்தையுமே நான் நம்ம பட ஃபங்க்ஷனுக்காக நான் ரிசர்வ் பண்ணிக்கிறேன். நிறைய இருக்கு உங்களை பத்தி பேசுறதுக்கு. இன்னும் அவரோட சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கல. நாங்க அப்படியே பூஜையில மீட் பண்றது, ஷூட்டுக்கு முன்னாடி பின்னாடி அப்படிதான் இருக்கு. பட் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லலாம், இந்த படம் அதர்வாவோட ரோல் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல். இன்ஃபேக்ட் எனக்கு என் ரோல் ரொம்ப பிடிக்கும். ஆப்வியஸா நம்ம நடிக்கிற ரோல் அதுக்கு ஈக்குவலா எனக்கு அதர்வாவோட ரோலும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படம் உண்மையிலேயே அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அண்ட் ஸ்பெஷல் மட்டும் இல்ல, அவங்க ஃபேமிலியும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, அதர்வா பிடிச்சவங்க, அவங்க ஃபேன்ஸ் எல்லாரும் நிச்சயமா they will feel very very proud. சரத் சார் வந்து அவரோட இன்னும் நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இன்னும் கிடைக்கல. சரியான ரோல் இன்னும் நாங்க இன்னும் அவருக்கான ரோலை எழுதலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு என்ன மாதிரி ரோல் கொடுக்கணும்னு தெரிய மாட்டேது. இன்னும் யங்கா அப்படியே தான் இருக்காரு சார். நீங்க வேற ஸ்டேஜ்ல ஏஐ பட பாட்டெல்லாம் ஞாபகப்படுத்திட்டீங்க. அதை பற்றின கருத்துக்கள்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் சார். அது எதுவும் மேடையில் சொல்ல முடியாது, சாரி. நீங்க வேணா முன்னாடி ஷூட் பண்ணியிருப்பாங்க, அது அண்ணெல்லாம் நல்லா அப்படி கிட்ட ஜூம் பண்ணி ஷூட் பண்ண லிப் ரீடிங்ல கண்டுபிடிச்சிக்கங்க நீங்க. அண்ட் சரத் சார், உங்களோட எனர்ஜி அது சூப்பர் சார். எப்பவுமே கண்டிப்பா சீக்கிரம் ஒரு செம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு நான் நம்புறேன் சார். உங்களை ஒரு வேற டைமென்ஷன்ல காட்டுற ஒரு படமாவும் அது இருக்கணும். நான் இந்த படத்தில் நடிச்சேன்பா, சிவாவோட நடிச்சேன், அது நான் இவ்வளவு வருஷம் பண்ணாத ஒரு ரோலா அதுல அமைஞ்சதுன்னு சொல்ற மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். அந்த மாதிரி உங்களோட சந்திக்கிறேன் சார். அண்ட் யுவன் சார், உங்களை பத்தி என்ன சார் சொல்லணும்? சிம்பிளா சொல்லணும்னா கோட் சார், நீங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஏன் அப்படின்றதுக்கு மிக முக்கியமான ரீசன் இருக்கு சார். நீங்க நிறைய ஹிட் சாங் கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் விட முக்கியமான ரீசன், நீங்க பண்ண ஆரம்பத்துல இருந்து உங்களுடைய ஜேர்னியை பார்த்தா புது டைரக்டர்ஸ், புது ஹீரோஸ் வர்ற படங்கள் எல்லாத்துலயும் நீங்க சாங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அது சின்ன படம் பெரிய படம் பார்க்காம, பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டர் பார்க்காம, பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ பார்க்காம எனக்கு என்ன நம்பி வரீங்க. இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதுக்கு நல்ல சாங் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாரையும் ஒரே மாதிரி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஹிட் சாங் கொடுத்துருக்கீங்க சார். அது மேபி அது அப்பாட்ட இருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன், அது பிளட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு தோணுது சார். யுவர் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். மேபி நீங்க வந்து பியாண்ட் டைம்னு நினைக்கிறேன் சார். உங்களோட அவ்வளோ பாட்டு நான் இன்னொரு எங்க பட ஃபங்க்ஷன்லயும் சொன்னேன், ஹீரோ ஃபங்க்ஷன்லயும். ஒரு நாள் மிட் நைட்ல வந்து நான் சாரோட பாட்டு கேட்டுட்டே வந்துட்டு போனே பண்ணிட்டேன். ஒரு நாள் நான் யாருக்குமே அப்படி பண்ணதே இல்லை சார். நான் உங்க முத்துக்குமார் சார் காம்பினேஷனை நான் மிஸ் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லி. பட் இன்னைக்கு இந்த சாங்ஸை கேட்கும் பொழுது உங்களோட அந்த விண்டேஜ் வைப் இருந்து சார். இதுல இந்த மாதிரி இன்னும் நிறைய சாங்ஸ் நாங்க வெயிட் பண்றோம் சார். நீங்க கொடுத்துட்டே இருக்கணும் சார். கேட்கறதுக்கு நாங்க இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் வெயிட் பண்ணிட்டே இருக்கும் சார். உங்களை ஏன்னா என் காலேஜ் டைம் சார். உங்களோட நீங்க ஆரம்பிச்சு நீங்க பிளாக் பஸ்டர் ஆல்பம்ஸ் கொடுத்த டைம்ல என்னுடைய காலேஜ் டைம். ஸோ நீங்க இந்த மாதிரி விஷ்ணு சார் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணும்போது அந்த சாங்ஸ்லாம் எங்களுக்கு நீங்க எல்லாரையும் கேட்கும்போது என்ன கேட்டிருந்தா நான் சிச்சுவேஷன் சாங்கா சொல்லிக்கிட்டே இருந்திருப்பேன் சார். நாங்க அப்படி அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது, இப்ப பாட்டை கேட்கும்போது எங்க காலேஜ்ல அந்த டிபார்ட்மெண்ட்ல படிச்ச அந்த பொண்ணு அவ போகும்போது எனக்கு இந்த பாட்டு தானே ஞாபகம் வந்துச்சு, அப்படி தோணும் சார். அது we always love you sir. We always love you and thanks for all the lovely tracks sir. இந்த படத்துலயும் சூப்பரா இருந்தது. அதர்வா ப்ரோ, நான் வந்து உங்களை பத்தி எதுவுமே சொல்லல. ஏன்னா அது எல்லாத்தையுமே நான் நம்ம பட ஃபங்க்ஷனுக்காக நான் ரிசர்வ் பண்ணிக்கிறேன். நிறைய இருக்கு உங்களை பத்தி பேசுறதுக்கு. இன்னும் அவரோட சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கல. நாங்க அப்படியே பூஜையில மீட் பண்றது, ஷூட்டுக்கு முன்னாடி பின்னாடி அப்படிதான் இருக்கு. பட் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லலாம், இந்த படம் அதர்வாவோட ரோல் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல். இன்ஃபேக்ட் எனக்கு என் ரோல் ரொம்ப பிடிக்கும். ஆப்வியஸா நம்ம நடிக்கிற ரோல் அதுக்கு ஈக்குவலா எனக்கு அதர்வாவோட ரோலும் ரொம்ப பிடிக்கும்.